வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோவில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பயனுள்ள ஒரு கருத்து, அனைவருக்கும் தேவையான ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்கள் ஓகேங்களா, யாராக இருந்தாலும் ஒரு பண்பு, அதாவது வெளித்தோற்றம், உடல் அழகை பொறுத்த வரைக்கும் கோழி குண்டு கண்ணு, கோவப்பழ உதடு, பாலப்போல பல்லு, இன்னும் வர்ணனைகள் அனைத்து வர்ணனைகளுக்கும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்க மனசளவில் அன்பு இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மேல 10 பைசா பிரயோஜனம் இல்லை, மனிதனாக இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. ஓகேங்களா, வெளியில் அழகே இல்லைனாலும் அது யாராக இருந்தாலும் சரி, கலராக இருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறாங்க, உடல் உறுப்புகள் கூணும் குருடுமாக இருக்குது, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். மனசுக்குள்ள அன்பு இருக்கிறவங்களாக, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துறவங்களாக தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய குடும்பம், உற்றார், உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துகிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அவங்க தான் உண்மையான மனிதர்கள், அவங்க தான் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, இது வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருக்காரு. அந்த குறள் எப்போவுமே இப்படி நான் சொல்லும்போது அந்த குறள் மறந்து போயிடுது. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறு பண்பில் அவர்க்கு. அதாவது புறத்தே மனசுக்குள்ள அன்பு பாசம் இல்லாதவங்க வெளி தோற்றத்தில் எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது, அது வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. யார்? நம்ம திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய இந்த குறளில் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அதை ஞாபகப்படுத்தி அதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அன்புங்கிறது காமனாக ஒரு அடிப்படை தேவை மாதிரிங்க மனிதர்களுக்கு. எந்த அளவுக்கு நம்ம அன்பு அள்ளி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மனிதர்கள் சேருவாங்க, நமக்கும் அந்த அளவுக்கு அன்பு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எந்த இடத்துக்கு போனாலுமே எரிஞ்சு தான் விழுகிறாங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற, ரேஷன் கடைக்கு போகிறோம்னு வைங்க, அங்கே வேலை செய்கிறவங்க சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட்டில். கவர்மெண்ட்டுங்கிறது யார்? நம்ம மக்கள் கொடுக்குற வரி பணம் தான் அவங்களுக்கு சம்பளமாக போகுது. பட் அதை நினைக்கிறதில்ல, எரிஞ்சு தான் விழுகிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். நம்ம ஒன்றும் ஓசில் வாங்க போகிறதில்ல, எதுவுமே எல்லாமே ஒரு தொகையை நம்ம செலுத்தி அதுக்காக தான் நம்ம வாங்க போகிறோம் நமக்கு தேவையானதை. பட் அப்படி இருந்தாலுமே எரிஞ்சு விழுகிறது, சரியான பதில் சொல்லாமல், இந்த மாதிரி தான் இந்த காலம் போயிட்டுருக்கு. இது மாறணும். அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும், பணிவாக பேசணும், பணிவாக சொல்லி புரிய வைக்கணும், அன்பால் அடிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ். நன்றி நண்பா.